இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போனானே தெரியல. ஃபோன் கூட பண்ண ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கடவுளே, அவனை சீக்கிரமா என் கண்ணு முன்னாடி காட்டு. தனா, என்னடி ஏன் இப்படி நடந்துட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழற? இல்ல பாட்டி, கதிர் காலையில டியூட்டில ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு போனவ இப்ப வரைக்கும் காணோம். அவ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட எனக்கு பண்ணல. நான் போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. இவ்ளோ நேரமாகியும் கதிர் இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. காலையில அவன் வேலைக்கு கிளம்பும் போதே அவன் கால்ல அடிபட்டப்பவே ஏதோ தப்பா தோணுச்சு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா பாட்டி, நீங்க இப்ப சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது பாட்டி. சச்சே, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாதும்மா. அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. நீ அழாதம்மா. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. போன இடத்துல ஒருவேளை அவனுக்கு வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ. தனா, பாரு, அழாத. பெரியப்பா மனசுல கோவத்தை வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சதும் கொஞ்சம் அதிகமா பேசுறாரு. பாரு, கதிர் கண்டிப்பா வந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. எந்த நம்பிக்கையில நீ சொல்ற? எனக்கு தெரியும் தனா, கதிர் ரொம்ப நல்லவன். அவன் உனக்காக தானே இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்திருக்கான். உன் கூடவே இருக்கணும், உன்னை தனியா விடக்கூடாதுன்னு தானே வந்திருக்கான். அதனால கண்டிப்பா வந்துருவான். நீ இன்னைக்கு சரியாவே சாப்பிடல. இரு, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல மாயா, எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, ரொம்ப கூட நீ சாப்பிட வேண்டாம். ஒரு 4 வாயாச்சும் சாப்பிடு. உனக்காக கூட இல்ல, உன் வயித்துல வளர ஜீவனுக்காகவாவது நீ சாப்பிட்டுதான் ஆகணும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கதிர், கதிர், சீக்கிரம் வா. போ போ போ. ஐயோ மாயா, மாமா வேற ஹால்லே உட்கார்ந்திருக்காரு. இந்த நேரத்துல கதிர் எப்படி உள்ள கூட்டிட்டு வருது? வெயிட் பண்ணலாம் சீனு. பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். கதிரை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கவும் கூடாது. இரு சீனு, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் மாயா, மாயா, என்ன மாயா, என்ன பண்ண? இப்ப பாரு. ஒரு நிமிஷம் யாருங்க? இல்ல இங்க. ஏய், என்ன சத்தம் அது? அப்ப குட்டி ரோபோக்கார ஆன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ சத்தம் அதிகமா கேட்க அதை ஆஃப் பண்றதுக்கு பெரியப்பா போவாரு. அதுக்குள்ள நம்ம கதிரை உள்ள கூட்டிட்டு போயிடலாம். சரி மாயா, ஆனா மாட்டிக்க மாட்டோம்ல? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம், போலாம். ஏய், யாரும் இல்லையா இங்க? சரி, வா போலாம். கதிர், இன்னும் உனக்கு
வேலை முடியல. காலையில டியூட்டில ஜாயின் பண்ணதும் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் எனக்கு ஃபோனே பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அழ வைக்கிறதுக்குனே நீ துபாயில இருந்து வந்தியா? ஏன்டா இப்படி என்ன பாடா படுத்துற? நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. மணி இப்போ என்ன தெரியுமா? 11 ஆகுது. இவ்ளோ நேரம் வரலனா எனக்கு பயமா இருக்காதா? உன்னோட ஆபீஸ் நம்பரை கூட வாங்கி வைக்காம முட்டாள்தனம் பண்ணிட்டேன். தனா, கதிர், என்னடா ஆச்சு? ஏன்டா எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. இல்ல தனா, போன் ஹேங் ஆயிடுச்சு அதான். ஹேங் ஆனா என்ன? வேற யார்கிட்டயாவது போனை வாங்கி அந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணிருக்க வேண்டியதானே? இவ்ளோ நேரம் உனக்கு காணோன்னு எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? சரி அழாத தனா, அதான் நான் வந்துட்டேன்ல. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன் வந்துட்டேன்னு. நான் உன்னை காணோன்னு பதறி பாட்டு கிட்ட எல்லாம் புலம்புனதும் அப்பா உன்னை கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டாரு தெரியுமா? அவரு பேசினத என்னால தாங்கிக்கவே முடியல. ஏண்டா இப்படியா பண்ணுவ? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? இப்படி வயித்து புலக்காரிய பதற வைப்பியா? அழாத தனா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. விடிஞ்சதும் அப்பா பாட்டி அம்மான்னு எல்லாருமே கேட்பாங்கல்ல மாயா. கதிர புது கம்பெனில இன்சார்ஜா போட்டிருக்கிறதுனால ராத்திரி பகலா வேலை நடந்துகிட்டு இருக்கேன்னு அங்கேயே தங்கிட்டான்னு சொல்லிடு. நாங்களும் அதே சொல்றோம். எப்படியாவது சமாளிச்சிடலாம். கதிர், இங்க பாருடா, நீ எதுக்கும் பயப்படாத. தனா பாவம். இந்த மாதிரி நேரத்துல அவ டென்ஷனே ஆகக்கூடாது. நீ மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காத. ஆமா கதிர், நீயும் பயந்து அவளையும் பயமுறுத்தாத. ரிலாக்ஸ்டா இரு. கதிர், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். மனச மட்டும் நீ தளர விடாத.